ஃபேன் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ சத்தம்னு கேட்குதா? இப்படி தான் யூஸ் பண்ணணும். லைட்டோட கலர் மாறுதான்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் மைக்கு வச்சுட்டே தான் வந்து பேசுகிறேன். ஸோ முன்னாடி பேசுனதுக்கும் இப்போ பேசுனதுக்கும் உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சில திங்ஸ் வந்து வாங்க வேண்டியிருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து கிளியராகவே இருக்காது. ஸோ அந்த வாய்ஸை வந்து சரி பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு மைக் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும், அதாவது ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தோம். அதில் வந்து நமக்கு ஒரு மைக் வந்து கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோலி லேண்ட் லேப் M2 அப்படின்ற மைக் தான். இது வந்து நான் யூஸ் பண்ணி கூட பார்த்தேன் சில வீடியோவில். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. கையில் எடுத்து போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும். இந்த மைக்கு வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் வீடியோஸில் எல்லாமே வந்து டைலாக்லாம் பேசுனதுக்கு அப்புறமா வந்து வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம லிப் மூமெண்ட்டோட அதை சிங்க் பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இது யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுங்க. ஸோ இதோட அன்பாக்சிங் வீடியோ வந்து நம்ம பார்த்துடலாம். இந்த மைக்கை இப்போ வந்து நான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதெல்லாம் படித்து காட்டினா கண்டிப்பாக 1 ஹவருக்கு மேலே ஆகிடும். ஸோ இந்த வீடியோ எடுக்கிறாருல்ல என்னோடய ஹஸ்பண்டு, அவர் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது படித்து சொல்லுவார். ஸோ இதுதான் அந்த மைக் ஹோல்டர். என்னடா ஆல்ரெடி பிரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா? ஆல்ரெடி நாங்கள் பிரித்தாச்சு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சும்மா உங்களுக்காக வந்து இல்லை ஒரு வீடியோ வந்து எடுத்து எடுத்திருக்கேன்னு சொல்லி சொன்னேனே. ஓகேயா? ஸோ இதை வந்து ஓரமாக வச்சிடலாம். ஸோ இதுக்குள்ளே வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ குட்டி பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி 2 ஒயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து 3.5 mm கேமராவுக்கு, கேமராவில் வந்து ரிசீவர் கனெக்ட் பண்ணுறதுக்கு சின்ன ஒயர். அப்படியே இது சின்ன ஒயர் வந்து கேமராலேருந்து கனெக்ட் பண்ணலாம். ஓகே, அது ரிசீவருக்காக. இது வந்து சார்ஜிங் கேபிள். ஓகே, இது வந்து ஒரு செயின் மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டு கயிறில் கொடுத்துருப்பாங்க. கயிறில், ஆமாம், கயிறில் வந்து செயின் மாதிரி மாட்டுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. இல்லை 2 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா 2 பீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதையும் தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம். இது வந்து நாய்ஸ் ரிசீவரா? நாய்ஸ் கேன்சல். ஓகேயா? நாய்ஸ் கேன்சலுக்காக அந்த இது விக்கு வச்ச மாதிரி இருக்குது, பிளாக் கலரில் இருக்கு. சரி, ஓகே, நல்லா இருக்குது, புதுசுண்டு. அம்மா 2 கொடுத்துருக்காங்க. 2 மைக் இருக்குல்ல? ஆமாம், 2 மைக் மேலே எல்லாமே 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். இதுலேருந்து எல்லாம் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இது ஒன்று இருக்குது. இது வந்து இந்த கனெக்டரா? மொபைல் கனெக்டர், மொபைல் ரிசீவர். மொபைலில் மாட்டிட்டு பேசுகிறது இது. சரி, ஓகே. இப்போ வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போமா? இதுக்குள்ளே என்ன பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இப்படி வச்சுட்டாலே போதும் போல, ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 மைக் இருக்குது. ஒன்று அது மாதிரி 2 இருக்குது, இன்னொன்று இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து கேமராவோட ரிசீவர், கேமராவில் மாட்டி ரிசீவ் பண்ணுறதுக்கு.
ரிசீவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குமோ? ஆமாம், அதிலே சார்ஜ், இதுதான் சார்ஜ். உள்ளே வந்து பாக்ஸை நம்ம சார்ஜ் போட்டாலே போதும். பாக்ஸை வந்து ஒரு 1.5 hour சார்ஜ் போட்டாலே வந்து 40 hours வந்து சார்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து சார்ஜ் போட்டுட்டு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ட் இருக்கும், சார்ஜோட கனெக்ட் கரெக்டாக இது வந்து ஃபிட் ஆகிற மாதிரி தான் வைக்கணும். வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜ் ஏறிட்டே இருக்கும். இப்போ இந்த மைக் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லைட் வந்து எரிஞ்சிட்டே இருக்குது. இதுலேருந்து எடுத்த உடனே வந்து ப்ளூ கலரில் மாறிடும். ப்ளூ கலர் லைட் வந்து மாறிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசீவர் வந்து பேர் ஆகிறதுக்காக தான் அப்படி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து கேமராலேயோ இல்லை வந்து மொபைல்லையோ வந்து கனெக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம பேசுகிற வந்து குவாலிட்டியாக வந்து நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா மொபைலோட ரிசீவர். இப்போ இந்த மைக் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக குட்டியோண்டு அழகாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மைக்கு. இதில் உங்களுக்கு தெரியுதா? அதுக்கப்புறம் இது வந்து பேட்டரியோட அந்த கனெக்டர். இது வந்து ஆன் ஆஃப் பட்டன். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் இருக்கும், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த மேக்னெட்டு. ஈஸியாக பாருங்களேன் ஒட்டிக்குது. இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வச்சுட்டு பின்னாடி வந்து மேக்னெட் வச்சுட்டோம்னா ஈஸியாக வந்து ஒட்டிடும். அதுக்கப்புறம் வந்து விழவே விழாது, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த கயிறில் மாட்டும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க அந்த மேக்னெட் வந்து நமக்கு தேவையில்லை. இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை அப்படியே ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கழுத்தில் போட்டோம்னா ஓகே. இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அதனால் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மாட்டிக்கலாம். என்னோடய முடிக்கலால் போகிறதுக்கு மாட்டி போட்டேன். ஸோ இந்த மாதிரி மாட்டி கூட நம்ம வந்து பேசும்போது நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இவ்வளோ நாளும் வீடியோ எடுக்கும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம். எப்படின்னா ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணி தான் இருக்குது, ரொம்ப வேர்க்குது. சரி பரவாயில்ல, நமக்கு வந்து வாய்ஸ் வந்து கரெக்டாக வரன்றதுக்காக நம்ம ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஃபேனை போட்டுட்டு வந்து பேசி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மைக்கை யூஸ் பண்ணி பேசி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், ஃபேன் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ சத்தம்னு கேட்குதா? இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஆனால் நான் வந்து ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து விறுவிறுத்து தான் வீடியோ போட்டுட்ருப்பேன். இப்போ இதை வந்து கனெக்ட் பண்ணலாமா? நாங்கள் இது வந்து ஓகேப்பா, இது வந்து மொபைல் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் வச்சுப்பேன். லைட்டோட கலர் மாறுதான்னு பார்ப்போம். மாறிடுச்சு. இப்போ வந்து மொபைலோட மாறிடுச்சா? ஒரு மைக் கனெக்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்கு. கனெக்ட் காட்டுதா? சரி ஓகே. ஸோ இப்போ வந்து நான் வந்து இவ்வளோ நேரம் வந்து ஃபேன் போட்டுருந்துச்சு. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் மைக்கு வச்சுட்டே தான் வந்து பேசுகிறேன். ஸோ முன்னாடி பேசுனதுக்கும் இப்போ பேசுறதுக்கும் உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மைக் வாங்கினனால எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபேன் போட்டுட்டு எப்படி எந்த சத்தத்தில் வேணாலும் ஈஸியாக பேசலாம். அப்புறம் வந்து டைம் கூட ரொம்ப சேவ் ஆகுது. ஏன்னா டைரெக்டாக வந்து பேசிடலாம். இல்லாட்டி வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது வந்து முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வாங்கிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன். சரி பரவாயில்ல, இப்பயாவது வாங்கணுமேனு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலுக்கு ஒரு பட்டன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே ஒரு எல்லோ பட்டன் இருக்குல்ல, அதை நான் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு பேச பார்க்குறேன். ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதும் தானே? ஓகேயா? இப்போ பேசுனா கரெக்டாக இருக்குமா? நீங்க அப்பயே சொன்னேன், அது ஆன் ஆஃப் பட்டன். நாய்ஸ் கேன்சல் இதுதான். அந்த வீடியோ டெலிட் பண்ணி இந்த நாய்ஸ் கேன்சலர் அது கூட வந்து மாட்டி வச்சிருக்கேன். டிசைன் அழகா இருக்குல்ல ட்ரெஸ்ல. கேர்ள்ஸுக்கெல்லாம் சூப்பராக தான் இருக்குண்ணா. சரி, அப்புறம் இது மாட்டதுக்கு அப்புறம் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 300 மீட்டர் வரைக்கும் வந்து வாய்ஸ் வந்து கிளியரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க.
இந்த மைக் பார்த்தீங்கன்னா 3 வேரியண்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது கோம்போவாக கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் கோம்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு யூஸ் பண்ணலாம், ஐஃபோன் யூஸ் பண்ணலாம், கேமராக்கு யூஸ் பண்ணலாம். செகண்ட் கோம்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் கேமரா யூஸ் பண்ணலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே வந்து 2 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தோட ப்ரைஸுமே வந்து வேரி ஆகும். அதோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மைக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.